கர்த்தருக்கு பயப்படுதலை தவறாய் அப்ரோச் பண்ணுகிற ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். ஒரு குரூப் இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, கடவுளை குறித்த தவறான ஒரு புரிதல். அவங்க புரிஞ்சிருக்கிறது தப்புன்னு சொல்றதை விட கடவுளை அறகுறையாய் புரிந்து வைத்திருப்பது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க சொல்றது கடவுள் பரிசுத்தரா இல்லையாங்க? கடவுள் நீதி நியாயம் உள்ளவரா? ஆமா. கடவுள் ஓவர் பரிசுத்தரா? ஆமாங்க. கடவுள் வல்லவரா? ஆமாங்க. கடவுள் மாட்சிமையின் தேவனா? ஆமாங்க. பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டாரா? ஆமா ஆமா. எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. என்ன பிரச்சனைனா வெறும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கடவுளை குறித்த தவறான புரிதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அறகுறையான புரிதல் ஜனங்களுக்கு வந்துடுது. அது நிமித்தமாய் கடவுளை கண்டு பயப்படுகிறார்கள். அது ரெண்டு விதமா வெளிப்படுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் கர்த்தருக்கு பயப்படுதல ரொம்ப அந்த மாதிரி வசனங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த வசனங்களை ஒட்டுமொத்தமாக விட்டுறது, அதை கண்டுகிறதே இல்லை, அது இல்லாத மாதிரி செய்வது. சொல்ல போனால் அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்றது. எது? இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு பொருந்துகிற ஒரு வேதத்தின் போதனையாவே எடுத்துக்க மாட்டாங்க. இது பழைய ஏற்பாடு, நாம நியூ கவர்னன்ட்டுக்கு வந்துட்டோம், புதிய உடன்படிக்கை மக்கள் நாம, இது நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவாங்க. கடவுளை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே தப்பா போயிடுங்க. கடவுளை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு பயப்படுதலை தப்பா புரிஞ்சுப்போம், வாழ்க்கையே தப்பா போயிடும். கர்த்தருடைய எல்லா குணாதிசயங்களையும் நாம எடுத்துக்கணும். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லது என்னது? கர்த்தரை பற்றி சில உண்மையான காரியங்கள் நம்புறாங்க. என்ன பிரச்சனை வரும் அதே வலியுறுத்துறாங்க. நாம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்க்கணும். அந்த குணாதிசயங்களை கர்த்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும், புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் முழுமையாக புரிஞ்சிக்க அப்போ தான் அந்த உண்மையான பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது எப்படி இருக்கும்? அது கர்த்தரை விட்டு ஓடுற ஒரு பயமாகவும் இருக்காது. அதே நேரத்தில் எனக்கெல்லாம் ஆசீர்வாதத்தையும் பெறதுக்கு தகுதி இருக்கு, நாம் என்ன மன்னிக்கப்பட்டாச்சு, நாம் இந்த சட்டத்திட்டங்களாம் ஒன்று கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடும் இருக்காது. கடவுள்னு வர்றப்போ இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது. எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 2 போங்க. இது ஒரு நல்ல ஒரு பதம் அங்கே இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நல்லா அப்படியே சுருக்கமாக நமக்கு அது எப்படி இருக்கும்னு சொல்லுது பாருங்க. சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அந்த கடைசி பதத்தை எல்லாரும் நீங்க சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். என்னங்க இது? நடுங்கணுமா களி கூறணுமா? என்ன கதையா இருக்குது? நடுக்கத்துடனே களி கூறுங்களாம். நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அதில் அது இருக்கும்போது களி கூறவும் செய்வோம், ஆனால் நடுக்கத்துடனே களி கூறுவோம். அதாவது இந்த குரூப்பை பார்க்குறப்போ ஒரு நடுக்கம் தான் தெரியுது. அவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவன்ட்டு நடுங்கிறாங்க, அதை வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பை பார்க்குறப்போ இவங்க கேஷுவலாக அப்படியே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? நம்ம சட்டத்திட்டங்கள்லேருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்கள்ட்ட ஒரு களி கூறுதல், இங்கே ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதமான சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? இந்த நடுக்கத்தை எடுத்துக்கோங்க, அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். நான் ஐயோ கிடையாது, இந்த நடுக்கமும் தப்பு, இந்த சந்தோஷமும் தப்புங்க. நடுக்கத்துடன் களி கூறணும். இவங்க நடுக்கமும் வேண்டாம், இவங்க சந்தோஷமும் வேண்டாம். வேற மாதிரி நடுக்கம் வேணும், வேற மாதிரி சந்தோஷம் வேணும். ஏன்னா இவங்க நடுக்கத்தில் என்ன பிரச்சனை? கடவுளை அறகுறையா பார்த்துட்டு நடுங்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்களும் எப்படி சந்தோஷிப்பிக்கிறாங்க? கடவுளை அறகுறையா பார்த்துட்டு சந்தோஷிப்பிக்கிறாங்க. ஆகவே இவங்க சந்தோஷமும் தவறு, இவங்க நடுக்கமும் தவறு. வேற விதமான ஒரு நடுக்கமும் சந்தோஷமும் வேணும். என்ன விதமான நடுக்கம் வேணும்?
கடவுளை முழுசா பார்த்து வருகிற நடுக்கம் வேணும். வெறும் அவர் நீதி நியாயம் உள்ளவர்னு பார்த்து நடுங்கிறது இல்லை, அவர் மன்னிக்கிறவர், தயவு காட்டுகிறவர், கிருபை காட்டுகிறவர் என்பதை பார்த்து நடுங்கிறது. வேற விதமான சந்தோஷம் வரணும். வெறும் அவர் இரக்கமுள்ளவர், கிருபையானவர், அன்பானவர்னு பார்த்து வருகிற சந்தோஷம் மட்டும் இல்ல, அவர் நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், பிரம்மாண்டம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்பதும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அவரை அறகுறையா பார்த்து வருகிற நடுக்கமும் தவறு, சந்தோஷமும் தவறு. அவரை முழுமையாய் பார்க்கும்போது வேற விதமான நடுக்கம் வரும், வேற விதமாய் சந்தோஷமாய் வரும். ரெண்டும் கலந்து வரும். எப்படிங்க கலந்து வரும்? கலந்து வருங்க. சிலர் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நம்மகிட்ட அவங்க சாட்சியை ஷேர் பண்ணுவாங்க. எப்படி வந்தாங்க, எப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வந்தப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப மோசமான நிலையில் இருந்தேன், ஆனால் கடவுளை என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. அதை அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி உயர்த்தி, எதை தந்துருக்காரு, அதை செஞ்சுருக்கா, இதை தந்திருக்கா, அதை தந்துருக்காரா அப்படின்னு நல்ல காரியத்தான் சொல்லிட்டு வராங்க. அவங்க கண்ணெல்லாம் தண்ணி ஆகிடும். நான் பார்த்துருக்கேன், சிலர் ஆக்சுவலாக அப்படியே நடுங்குவாங்க, அப்படியே ஓவர்வெல்ம் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இமோஷனலாக. அப்போ ஏப்பா சந்தோஷமாக இருக்கிறீங்களா துக்கமாக இருக்கிறீங்களா நம்ம சொல்லலாமான் இருக்கோம். எல்லாம் கலந்து வருது. துக்கத்தினால அவங்க அழுல, சந்தோஷத்தினால அழுறாங்க. சந்தோஷத்தினால அதுதான் இந்த குரூப்பினுடைய நடுக்கத்தில் என்ன பிரச்சனைன்னா, கடவுளை கண்டு என்ன அடிச்சிருவார் உதச்சிருவாருன்னு தப்பா நினைச்சு நடுங்கிற நடுக்கம். அது தப்பு. அது எந்த நடுக்கம் ரைட்டுனா, அவரை முழுமையாய் பார்த்து ஓ என்ன மன்னிக்கிறவர் அவர் அப்படின்னு நடுங்கிறது. ரெண்டும் கலந்து வர்றது. ஒரு உதாரணம் பிலிப்பியர்ல பார்க்கலாம். எது ரெண்டுமே நடுக்கத்துடனே சந்தோஷமாய் இருங்கள்ன்றது கலந்து வருது பாருங்க. பிலிப்பியர்ல ஒரே புஸ்தகத்தில் கலந்து வருது. பிலிப்பியர் 4:4 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் பிலிப்பியர்ல அப்படி எழுதுறார் இல்லையா? அதே பவுல் அதே பிலிப்பியர் 2:12 சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும் கர்த்தருக்குள், அதே நேரத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படணுமா. சங்கீதம் 130 போங்க. இந்த நடுக்கத்தை பற்றி மட்டும் பேசலாம், இந்த பயம் என்ற இந்த காரியத்தை பற்றி. சங்கீதம் 130 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் மட்டும் என் தப்பெல்லாம் எண்ணி வச்சிருந்தா, லிஸ்ட்டு போட்டிருந்தா நான் காலி. நான் மட்டும் இல்லை, யார் நிலை நிற்பான்? யாருமே நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்புறம் அடுத்த வசனம் தமிழில் அவ்வளோ தெளிவாக வரல, ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இப்போ ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்ப எப்படி வருதுன்னா, ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, நாங்கள் உம்மை பயப்படும்படிக்கு அப்படின்னு வருது. பட் வித் யூ தேர் இஸ் ஃபார். என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? நீர் மட்டும் என் பாவத்தை பட்டியல் போட்டிருந்தா நான் காலி. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே காலி. ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எதற்காக எந்த நோக்கத்தோட மன்னிக்கிறீர்? இந்த மன்னிப்பு எங்களுக்கு மேலே என்ன எஃபெக்ட் உண்டு பண்ணுது? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டுன்னு என்னங்க அர்த்தம்? அவர் நம்மை மன்னிக்கிறதுனாலே அவரை நாம் இன்னும் அதிகமாய் பயப்படுகிறோம். மன்னிப்பே நம்மளை அவரை கண்டு நடுங்க வைக்குது. சில நேரம் தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பார்க்குறப்போ நடுக்கம்தான் வரும். நம்ம ஓவர்வெல்ம் ஆகிடுவோம். நான் இவ்வளோ கிருபை காட்டுறாரு, அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு போய் இவ்வளோ செய்கிறாரு. அதுதாங்க ஒரு மன்னிப்பினால வர்ற ஒரு நடுக்கம், ஒரு இரக்கத்தினால வருகிற ஒரு நடுக்கம். அல்லது ஓசியா 3:5 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அஞ்சிக்கையாய்னா எந்த காலத்து தமிழோ தெரியல. அதாவது என்ன சொல்லுது? கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி பயத்தோடு வருவாங்களாம். என்ன அடிச்சிருவார் உதச்சிருவார்ன்ற பயத்தோடு வர மாட்டாங்க, அவருடைய தயவை கண்டு அப்படி வருவாங்களாம்.
அதான் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக வரும். They will come trembling to the Lord and to his blessings in the last days. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த மாதிரி இருக்குமா, நடுக்கத்தோடு வருவாங்களாம். They will tremble in awe of the Lord and of his goodness. அவரையும் அவருடைய நன்மைகளையும் கண்டு வியந்து நின்று நடுக்கத்தோட இருப்பாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லுது. கடைசி நாட்களில் அப்படி நடக்கும் அப்படின்றாரு. அல்லது எரேமியா 33 பாருங்க, 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படி சொல்ற பாருங்க. நான் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை நிமித்தம் எல்லாரும் பயந்து நடுங்குவாங்கன்னு சொல்ல, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து, அதாவது இந்த ஜனங்களுக்கு நான் செய்கிற நன்மையில பார்த்து அவங்க பயந்து நடுங்குவாங்க. ஆதியாகமம் 28 யாக்கோபு வந்து வீட்டை விட்டு ஓடி வராரு. அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பிடுங்கி ஓடி வராரு. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினச்சிருப்பாரு. என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்குறப்போ கடவுள் சொப்பனத்தில் வராரு. தெரியும்ல, ஆதியாகமம் 28:10-17 அதை பற்றி வாசிக்கலாம் நீங்கள். அந்த சொப்பனத்தில் வர்றப்போ கடவுள் யாக்கோபு கிட்ட சில காரியங்களை பேசுகிறார். அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு பேசுகிறார். எதுவுமே ஒரு மிரட்டல் பேச்சு கிடையாது. நீ மரியாதையாக செஞ்சனா உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா உன்னை அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாக அப்படியே இஷ்டத்துக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுறாரு. பாருங்கள், ஆதியாகமம் 28:13 பார்த்தீங்கன்னா அவர் தேவன் என்ன சொல்கிறாருன்ற வரும். அவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ எல்லா பக்கமும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். 15 சொல்றாரு, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கு காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன மாதிரி வாக்குத்தத்தை மேல வாக்குத்த அப்படியே சொல்லிட்டே போறாரு. எந்த பெருசா கண்டிஷன் ஒன்றும் எந்த கண்டிஷனும் வைக்கல. ஆக்சுவலா இங்க அவர் பாட்டு வாக்கு பண்ணிட்டே போறாரு. ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி முடிக்கிறார். 16 பாருங்க, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். 17 அவன் பயந்து, ஏங்க பயந்தான்? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். அவனை பார்த்து அவனை மிரட்டல, நீ ஏமாத்து வேலை பண்ணிட்டு வந்தல்ல, நான் பார்த்துட்டேன், இப்போ இருக்குது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லலை. சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் இதை சொன்னார் பாருங்க. அதனால தான் பயந்தான் நான் நினைக்கிறேன். அவன் இன் இஸ் லோவஸ்ட் பாயிண்ட் இன் இஸ் லைஃப், அவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற தகுதி இல்லாத அந்த நேரத்தில் ஏமாத்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாப்புல. எந்த தகுதியும் இல்லை. வேணா அவனை அங்கேயே காலி பண்ணியிருக்கலாம், கடவுள் தண்டிச்சிருக்கலாம். அதை பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு வாக்கா கொடுத்தாரே, இவர் யார் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், யாக்கோபு. அது மட்டும் இல்லை, அவர் பார்த்த அந்த சொப்பனத்தில் பார்த்த அந்த காட்சி, வானத்திலிருந்து அந்த ஏணி வருது, பிரம்மாண்டம், மகிமை, மாட்சிமை. அதே நேரத்தில் இவர் அவ்வளோ இரக்கமாக, உனக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நான் உன்னை விடமாட்டேன், திரும்ப இங்கே கொண்டு வர வரைக்கும் உன்னை விடமாட்டேன் பாரு அப்படின்னு இப்படி பண்ணதுனால அவன் பயந்து போயிட்டான். கெட்டதை பார்த்து பயப்படலைங்க, நல்லதை பார்த்து பயந்துட்டாங்க. இது நல்ல பயங்க, இது பயங்கரமான இடம் அப்படின்றான். இது அவருடைய வீடு அப்படின்றான். கர்த்தர் செய்கிற நன்மைகள் நிமித்தமாய் வருகிற பயம், கர்த்தர் தம்மை முழுமையாய் வெளிப்படுத்துகிறது நிமித்தமாய் வருகிற ஒரு நல்ல விதமான ஒரு நடுக்கம். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் பயம் இருக்குமானால் இது நம்முடைய வாழ்க்கையை வேற ஒரு திசையில கொண்டு போவோம் பாருங்க. இப்படிப்பட்ட
நடுக்கமும் பயமும் இருந்தால் மட்டுமே அவருடைய வேதத்தில் நாம் பிரியமானவர்களாய் இருப்போம். கட்டளைகளில் மிகவும் பிரியமானவர்களாய் இருக்க முடியும். இந்த குரூப்புடைய பிரச்சனை என்னன்னா கட்டளையை பாரமாக பார்க்குறாங்க. அந்த குரூப்புடைய பிரச்சனைனா கட்டளையே வேணாம் கண்டுக்காமல் போகிறாங்க. எந்த குரூப் கட்டளைகளில் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க? சங்கீதம் 112:1, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் யாருங்க அப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி பயம் இருந்தால் தாங்க இருக்க முடியும். கட்டளைகளை அல்வா சாப்பிட்ற மாதிரி யாருங்க பாப்பா? ஆனால் சங்கீதக்காரன் அப்படி தான் பார்க்குறான். இது தேனை போல அப்படின்றான். சங்கீதம் 119 இது பொன்னை போல அப்படின்றான். கட்டளைகளை சொல்கிறான். ஏன் அப்படி ஒரு மனப்பான்மை யாருக்குங்க வரும்? யாருக்கு வரும்னா, இவ்வளோ நீதி நியாயம் உள்ளவர் பரிசுத்தர், இவ்வளோ இரக்கமாக என்னை மன்னிச்சிருக்கிறார், எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், என்னை ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்றத உணரும் போது நாம் அவர் கட்டளையில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆளாக இல்லைனாலும் இந்த கட்டளையில் கண்டு பிரியப்பட்ட ஆரம்பிச்சிருவோம். அவர் சொன்னதை பார்ப்போம். அவருடைய வார்த்தையை கண்டு நடுங்குகிறவர்களாய் நாம் ஆகிவிடுவோம். அது சொல்கிறார் தேவன், எனக்கு யாரை பிடிக்கும்னா என் வார்த்தையை கண்டு நடுங்குகிறவன். என்ன மாதிரி நடுக்கும்? இவங்க மாதிரி நடுக்குமா? அறகுறையாய் கர்த்தரை புரிந்து கொண்டு அது நிமித்தமாய் வர நடுக்கம் தப்பு. திரும்ப சொல்கிறேன், அவரை முழுமையாய் பார்த்து அறிந்து வருகிற நடுக்கம் நல்ல நடுக்கம். சரி, இந்த மாதிரி நடுக்கம் உங்களை தீமையிலிருந்து விலக வைக்கும். அதனால தான் நீதிமொழிகள் 16:6 சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த குரூப் தான் அதை செய்யும். எந்த குரூப்பு? அந்த குரூப்பு கிடையாது. அவங்க குற்ற மனப்பான்மை வர வர தீமை அதிகமாக செய்ய, பாவம் செய்ய தோணும். அல்லது பரிசேயனாய் நான் நன்மை செய்கிறேன்னு உங்களே திருப்திப்படுத்திக்கிட்டு ஆனால் தீமை செஞ்சுட்டு இருப்போம். அந்த குரூப் நன்மை தீமை எல்லாம் ஒன்று தான், கிருபை தான் போ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இந்த குரூப் ஒரு வேறு விதமான நடுக்கம் இருக்கிறதுனால, ஐயோ எனக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு கிருபை காட்டிட்டாரு, மன்னிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய கிருபையை காட்டினதுனால இவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தீமையை விட்டு யோசேப்புக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. அந்த போத்திபாரனுடைய மனைவி அவனை சோதிக்கும் போது அவன் சொல்கிறான், அவன் சொல்கிற வார்த்தையில் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39:8-9 சொல்கிறான், உன் புருஷன் என்கிட்ட எதையுமே விட்டு வைக்கலை, வீட்டில் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறான். அந்த மனைவியை பார்த்து பேசுகிறப்போ உன் புருஷன் 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 பேசிட்டு, உன் புருஷன் என்ன அவ்வளோ அந்தஸ்து கொடுத்துருக்கான், எனக்கு அவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கான், எனக்கு அவ்வளோ இது கொடுத்துருக்கான்ட்டு ஒரு புருஷன் தான் மனசில் இருக்கானோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கடைசியில் எப்படி முடிக்கிறான்? அதெல்லாம் சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்ன சொல்ல வரான்? தேவன் உன் புருஷனிடத்தில் அந்த அளவுக்கு எனக்கு தயவு கொடுத்துருக்கிறாரு, அவன் என்ன அதனால தான் பொறுப்பை கொடுத்துருக்கிறான், அந்தஸ்து கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இவ்வளோ தயவு அளித்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படிப்பா, இவ்வளோ நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? அந்த ஒரு விதமான ஒரு நல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருக்கு பாருங்க. இந்த பயம் தான் உங்களை கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமானவனாய் இருக்க செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாக இருக்கும்போது வசனத்தை கண்டு நாம் நடுங்குவோம். கர்த்தர் சொல்லிட்டாரா, அப்போ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் வாழ்க்கைக்கு, இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்னு தான் பார்க்கவே ஒழிய இது இது சட்டத்திட்டங்களா தூக்கி ஏறி கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு பார்க்க, ஒரு கேஷுவல், ஒரு ஏனோ தானோ என்ன பெரியது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. இந்த விதமான பயம் உங்களுக்கு உண்மையான விசுவாசத்தை வளர செய்யும். கர்த்தரை விசுவாசின்னா நம்ம பொதுவாக விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் ரொம்ப தூரம் ஆப்போசிட் மாதிரி. பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த நல்ல பயம் இருந்ததுன்னா விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவரை போல வல்லவர் இல்லை, இவரை போல நல்லவரும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு மற்ற பயம்லாம் போயிடுது. கர்த்தர் பேரில் விசுவாசம் பெருகுது. கர்த்தர் பேரில் உங்களுக்கு இருக்கிற அன்பும் பெருகும். இதனால இது கர்த்தரை அன்பு கூறுற அன்பு அதில் இந்த நல்ல பயமும் கலந்து இருக்கும் பாருங்க. அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுல இந்த நல்ல பயமும் கலந்து இருக்கும். நடுக்கத்துடன் சந்தோஷமாய் நாம
இருப்போம். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 11 1-3 பாருங்க. ஏசாயா 11 1-3 மேசியாவை பற்றி சொல்லுது. இந்த வசனம் தீர்க்கதரிசனமாக சொல்லுது. மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார். 2ஆம் வசனம் பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசுவின் மேல. அப்புறம் 3ஆவது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். இதுதாங்க நல்ல பயம். இது என்ன பயம்னா, ஆங்கிலத்தில் வருது, his delight shall be in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியமாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு கடமையா பார்க்க மாட்டாரு, அவருக்கு பிரியமாய் இருக்கும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த விதமான பயம் இருக்கா? நல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அல்லது நீங்க எங்க இருக்கிறீங்க? இதுக்கு தீர்வு என்ன? கர்த்தரை முழுமையாய் பார்க்க வேண்டும். எப்படி முழுமையாய் பார்ப்பது? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுகிட்ட தான் கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களையும் தெளிவாக பார்க்கலாம். அவர் வல்லவர்ன்றதும் பார்க்கலாம். கடல் மீது நடக்கிறாரு, அதே நேரத்தில் பாவியை மன்னிக்கிறாரு. அவர் நீதி நியாயம் உள்ளவர். ஒரு நாள் உலகத்தே நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ மன்னிப்பு ஆஃபர் பண்ணுகிறார். இயேசுவை பார்க்க வேண்டும், சிலுவை பார்க்க. சிலுவையில் தான் கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களும் பர்ஃபெக்டாக மேக்சிமம் மகிமையோட ஜொலிக்குது. கடவுளை நீங்கள் அந்த மாதிரி முழுமையாய் பார்க்க பார்க்க அறிய அறிய அவருக்கு நேரம் இருக்கிற உங்கள் ஆட்டிடியூட் இது ஒரு ஹார்ட் ஆட்டிடியூட். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்றது தான். இந்த குரூப் என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் பயம் எங்கள்கிட்ட இருக்குது, ஏன்னா நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஃபார்முலாக பண்ணுறோம், கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாம் வெளிப்படையான ஒரு காரியம். இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் கடவுளுடைய கட்டளையில் பிரியமாய் நினைக்கிற ஒரு இருதயம் இருக்கா? அவரை கண்டு ஒரு நடுக்கத்துடன் சந்தோஷிப்பிக்கிறோமா? இருதயத்தில் இந்த பயம் இருக்கணும். இதுக்கு சொல்யூஷன் கடவுளை நாம் முழுமையாய் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய மனக்கண்களை திறந்து நீர் யார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்துவீராக. உண்மை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே அறகுறையா புரிஞ்சுப்பேன், வாழ்க்கையே அறகுறையா போயிடும். உம்மை முழுமையாய் புரிந்து கொண்டால் வாழ்க்கையே முழுமையாய் புரிந்து கொண்டு வெற்றி பெறலாம். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்